வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இந்த சங்கிகள்லயே சூப்பர் சங்கிகள் அப்படின்னு சில சங்கிகள் உண்டு. அந்த சங்கிகள் தான் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா முக்கியமான பதவியில உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட முக்கியமான பதவிக்கு வரணும்னா அதுக்கு சில குவாலிபிகேஷன்ஸ் இருக்கணும். பிறக்கும் பொழுதே உயர் சமூகத்தில் பிறந்திருக்கணும், பிரிவிலேஜ் கம்யூனிட்டியில பிறந்திருக்கணும். அதற்குரிய ஆணவமும் அகங்காரமும் நிறையவே உடம்புல இருக்கணும். அறிவு இருக்கோ இல்லையோ ஆணவம் நிறையவே இருக்கும். ரெண்டாவது, வாயை திறந்தா கூச்சமே படாம பொய் சொல்ல தெரியணும். மூன்றாவது, எந்த துறையை இவங்க சார்ந்திருக்கிறாங்களோ அந்த துறையை பத்தி இதுங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா எல்லாம் தெரிஞ்ச ஏகாம்பரம் மாதிரி பேசுவாங்க. நாலாவது, மக்களை பத்தி எந்த விதமான குறைஞ்சபட்ச அக்கறையும் இவங்க மனசுல இருக்கக்கூடாது. இவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி அஜெண்டா என்னவா இருக்கும் அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் கொள்கைகளை எப்பாடுபட்டாவது மக்களுடைய எதிர்காலத்தை அடமானம் வச்சாவது நடைமுறைப்படுத்தணும். இந்த சிறப்பான 5 குவாலிட்டிஸ் இருக்கிறவங்கள தான் சூப்பர் சங்கி அப்படின்னு சொல்லுவோம். இதற்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். நம்ம நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள், வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு எஸ் ஜெய்சங்கர் அவர்கள், ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள், இப்ப புதுசா இந்த சூப்பர் சங்கி கூட்டத்துல சேர்ந்திருக்கிற லேட்டஸ்ட் சூப்பர் சங்கி யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள். இப்ப நான் சொன்ன குவாலிட்டிஸ் எல்லாம் இங்க மேல சொன்ன எல்லாருக்குமே இருக்கும். அந்த ரீசெண்டா இப்ப தர்மேந்திர பிரதான் எவ்வளவு அழகா நிரூபிக்கிறாரு பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட், இந்த பிறப்பின் ஆணவம்னு ஒண்ணு இருக்குல்ல, அறிவில்லைனாலும் எனக்கு ஆணவம் ஜாஸ்தி, பாத்துருவோம் நீயா நானா அப்படிங்கிற அந்த திமிரும் தெனாவட்டோடையும் பேசுறது இருக்குல்ல, அதத்தான் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல அவர் செஞ்சிருக்கிறாரு. ஆரம்பத்துல என்ன சொன்னாரு? மார்ச்லயே தேசிய கல்விக் கொள்கையை நாங்க நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு எங்களுக்கு லெட்டர் மூலமா சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. ஆனா அதற்கப்புறம் எவ்வளவு கடித போக்குவரத்து நடத்திருக்கு. அதெல்லாம் இந்த சங்கி கூட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொல்லவே மாட்டாங்க. மார்ச் 2023 தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா பிஎம் ஸ்ரீ திட்டத்தை நீங்க கொண்டு வரோம்னு சொல்றீங்க, தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வரோம்னு சொல்றீங்க, சந்தோஷம்தான். நாங்க இங்க ஒரு குழு அமைச்சு இது எந்த அளவுக்கு தமிழ்நாட்டுல நடைமுறைப்படுத்தப்படும், அதற்கான சாத்தியக்கூறுகள் என்னங்கிறது டிஸ்கஸ் பண்ணிட்டு மீண்டும் உங்களுக்கு தொடர்பு கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இதை ஒரு சம்மதமாக இவரா கற்பனை செஞ்சுக்கிட்டு, இவருக்கு இங்கிலீஷ்ல தான் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. ஆனா பாவம் வட மாநிலங்கள்ல இருக்கிறவங்க ஹிந்தியை தாண்டி வேற ஒரு மொழியை படிக்கிறதே இல்ல. அதனால இவருக்கு இங்கிலீஷ் புரியலையோ என்னமோ, தமிழ்நாடு சம்மதம் தெரிவித்து விட்டதுன்னு இவரா அசியூம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் எம்ஓயுவோட லெட்டர் அனுப்புறாங்க. அப்போ இந்த எம்ஓயுவை படுத்த அந்த குழு தமிழ்நாடு முதலமைச்சருக்கு சில விஷயங்களை சொல்றாங்க. தேசிய கல்விக் கொள்கை இங்க வந்துச்சுன்னா மும்மொழி கொள்கையை அவங்க நடைமுறைப்படுத்த சொல்லுவாங்க. இது தமிழ்நாட்டோட இருமொழி கொள்கைக்கு எதிரானது. காலங்காலமா நம்ம மொழி போராட்டம், ஹிந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டத்தை நடத்திட்டு இருக்கோம். அப்படி இருக்கும் பொழுது இதை நடைமுறைப்படுத்த முடியாது அப்படின்னு முதல்வரே நேரடியாக தர்மேந்திர பிரதானுக்கு கடிதம் எழுதுறார். அதற்கு முன்னால இந்த எம்ஓயுல இருக்கிற பல விஷயங்களை நாங்க நடைமுறைப்படுத்துறோம், ஆனா இந்த தேசிய கல்விக் கொள்கை மும்மொழி கொள்கை அப்படிங்கறத மட்டும் எங்களால முடியாது. அப்போ இந்த விஷயங்களை அகற்றிவிட்டு இந்த எம்ஓயுவை திருத்தம் பண்ணி கொடுங்க, நாங்க சைன் பண்றோம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அதற்கு இதே தர்மேந்திர பிரதான் கடிதம் மூலமாக என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, இந்த எம்ஓயு இப்படியேதான் இருக்கும், இதுல மாற்றங்கள் செய்ய முடியாது, இதுல நீங்க கையெழுத்து போடணும்னு சொல்லியிருக்கிறாரு. இதுக்கப்புறம் தான் தமிழக முதலமைச்சர் பர்சனலா லெட்டர் எழுதியிருக்கிறாரு. இல்ல, எங்களுக்கு இதுல உடன்பாடு இல்ல, அதனால நாங்க இதுல கையெழுத்து போட மாட்டோம். இப்ப கூட நாம கேட்கக்கூடிய அந்த 2152 கோடி இருக்குல்ல, அது சமக்கிரக சிக்ஷா அபியான் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே நமக்கு நியாயமா வர வேண்டிய பணம். இந்த 2152 கோடிக்கும் பிஎம் ஸ்ரீ திட்டத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. ஆனா தேசிய கல்விக் கொள்கைய மும்மொழி கொள்கைய பிஎம் ஸ்ரீயை இங்க நடைமுறைப்படுத்தணும்னு சொல்லிட்டு நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டிய நிதியை இவங்க விதோல்டு பண்ணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு நாடாளுமன்றத்துல போய் பேசிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்வி கேட்ட திமுக எம்பிக்களை
ரொம்ப திமிரா, ரொம்ப தெனாவட்டா நீங்கெல்லாம் அன்சிவிலைஸ்டு, அன்டெமோக்ராட்டிக், நாகரிகமற்றவர்கள், காட்டுமிராண்டிகள், ஜனநாயகமற்றவர்கள், நீங்க மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அப்படின்னு ஒட்டுமொத்தமா அவர் பேசுறாரு. Misleading the sir. They are doing injustice. They are doing injustice to students of Tamil Nadu. They are ruining the future of Tamil Nadu students. They are not doing justice. They are undemocratic, uncivilized. They are undemocratic, uncivilized. They are devouring the right of Tamil Nadu students to have a pan-Indian education model. Government of India is ready and open. Let them come back. இத கேட்டோன்னா அங்க இருந்த திமுக எம்பிக்களுக்கு கடும் கோபம் வந்தது. அங்கேயே அவங்களோட எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. அதுவும் குறிப்பா எம்பி கனிமொழி அவர்கள் எழுந்து விளக்கம் கேட்டாங்க. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்களை பார்த்து அன்சிவிலைஸ்டு சொல்லுவீங்க, எங்க தமிழ்நாட்டு மக்களை பார்த்து காட்டு மிராண்டிகள், நாகரிகமற்றவர்கள் நீங்க எப்படி சொல்லுவீங்க அப்படின்னு கேக்குறாங்க கேள்வி. இன்னைக்கு தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலயும் டிஎம்கே போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர்கள்லாம் அவங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, மற்ற மாநிலங்களை சேர்ந்த அரசியல் கட்சி தலைவர்களும் இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசினதுக்கு கடுமையான கண்டனத்தை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. நியாயமான ஒரு போராட்டத்தை நடத்திட்டு இருக்கு தமிழ்நாடு. நாகரிகமா உங்களுக்கு பதில் சொல்ல தெரியாதா அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு பல தலைவர்கள் எழுப்பிட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் ஒரு சில தற்கூரிகள் இதெல்லாம் பத்தி பேச மாட்டாங்க. அந்த தற்கொலைகளை பத்தி நம்ம பேசியும் நம்ம நேரத்தை வரையம் பண்ண வேண்டாம். முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதுல இங்க இருக்கக்கூடிய 2 சூப்பர் சங்கிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. ஒண்ணு எல் முருகன், இன்னொன்னு அண்ணாமலை. இதுக்கு ரெண்டும் தர்மேந்திர பிரதான் பேசுறத நியாயப்படுத்துறாங்க. எப்படி நியாயப்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சப்போர்ட் பண்ணுதுங்க. கொஞ்சமாவது தமிழர் அப்படிங்கிற உணர்வு இருந்ததுன்னா, கொஞ்சமாவது தமிழக மக்களுடைய, அவங்க குழந்தைங்களுடைய, அவங்களோட கல்வியோட எதிர்காலத்து மேல இதுங்க ரெண்டுத்துக்கும் அக்கறை இருந்ததுன்னா, நீங்க நியாயமா என்ன பண்ணணும்? எதுக்கு தேவையில்லாம இந்த பிரச்சனை? நியாயமாக சமக்கிர சிக்ஷா அபியான் கீழ் இவர்களுக்கு வர வேண்டிய நிதியை நீங்க ஒதுக்குங்க அப்படின்னு அல்லவா பேச வேண்டும். தமிழக மக்களுடைய நலன் சார்ந்துல நீங்க பேசணும். அதை விட்டுட்டு இன்னைக்கு தர்மேந்திர பிரதான் பேசின ஆணவ பேச்ச சப்போர்ட் பண்ணி பேசுதுங்க இந்த 2 சூப்பர் சங்கிங்க. சப்போர்ட் பண்றது மட்டும் இல்ல, நியாயப்படுத்த முயற்சி பண்றாங்க. அண்ணாமலை நீட்டி முழக்கி ஒரு பதிவு போட்டிருக்கிறார். தமிழக மக்களை ஒன்னும் அவர் அன்சிவிலைஸ்டு அப்படின்னு சொல்லலையே, அன்டெமோக்ராட்டிக்னு சொல்லலையே. திமுகவை சேர்ந்த எம்பிக்களை தான் அவர் நாகரிகமற்றவர்கள், ஜனநாயகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த முட்டாள் தற்குறி அண்ணாமலைக்கு ஒரே ஒரு கேள்வி, இந்த எம்பிக்கள்லாம் யாரை ரெப்ரசென்ட் பண்ணி நாடாளுமன்றத்துக்கு வராங்க? ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டுல எங்களுக்கு பாஜக வேண்டான்னு இந்த சங்கி கூட்டத்தை நிராகரிச்சுட்டு 40க்கும் 40ன்னு மக்கள் இங்க ஓட்டு போட்டு ஒரு மனதோட தேர்ந்தெடுத்து இந்த எம்பிக்களை நாடாளுமன்றத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க. ஏன்னா எங்கள் நலன் சார்ந்து அவங்க பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட அனுப்பி வச்சிருக்கோம். அப்போ அவங்கள அன்சிவிலைஸ்டு சொல்றதும், அவங்கள அன்டெமோக்ராட்டிக்னு சொல்றதும் வெறும் 40 பேரை சொல்றது இல்ல, இங்க இருக்கக்கூடிய 8 கோடி தமிழ் மக்களையும் அவமானப்படுத்துறதுக்கு சமம். எங்களுடைய பிரதிநிதிகளா தான் அங்க போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. எங்களுடைய நலன் சார்ந்துதான் அவங்க அங்க பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்களை அவமானப்படுத்துறது தமிழக மக்களை அவமானப்படுத்துறதுக்கு சமம். இது எப்படி வெக்கமே இல்லாம உங்களால ஜஸ்டிஃபை பண்ண முடியுது? அந்த அளவுக்கு சுயமரியாதைய இந்த சங்கி கூட்டத்துக்கிட்ட அடமானம் வச்சிட்டீங்களா? அன்சிவிலைஸ்ட், நாகரிகமற்றவர்கள்னு யாரு பார்த்து சொல்றது? 3 வேளை மூத்திரத்தை குடிக்கிற கூட்டம் 3200 வருஷத்துக்கு முன்னாலேயே இரும்பின் பயன்பாட்டு என்ன அப்படின்னு தெரிஞ்ச எங்களை பார்த்து நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு பேசிட்டு இருக்கீங்க. உங்க நாகரிகம் எந்த அளவுக்கு இருந்ததுன்னு மணிப்பூர்ல பார்த்தோம்ல. 2 வருஷமா இன்னும் பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்குல்ல. வீடு வாசல்லாம் இழந்து 60,000 பேர் இன்னைக்கு முகாம்ல தங்கிட்டு இருக்காங்கல்ல. இதுதான் உங்க நாகரிகமா? உங்க நாகரிகத்தை தான் மல்யுத்த வீராங்கனைகளை நீங்க எப்படி நடத்துனீங்க அப்படிங்கறதுல பார்த்தோம்ல. கும்பமேளா அப்படிங்கிற பேர்ல 66 கோடி மக்களுடைய மூட நம்பிக்கைய மார்க்கெட்டிங் பண்ணி, அதை வச்சு கேபிட்டலைஸ் பண்ணி
பணம் சம்பாதிக்கக்கூடிய அந்த அல்ப நாகரிகம் எங்களுக்கு தெரியாதுப்பா. சாக்கடை தண்ணியை விட மோசமான ஒரு தண்ணியை புனித நீர்னு சொல்லி மக்களுடைய எதிர்காலத்தோட, மக்களுடைய ஆரோக்கியத்தோட விளையாடுற விளையாட்டு, அந்த நாகரிகம் எங்களுக்கு தெரியாதுப்பா. உத்தரப்பிரதேஷ்ல யோகி ஆதித்யநாத் ஒரு மகா கும்பமேளாவுக்கு 7500 கோடி செலவு பண்ணி 6 லட்சம் டெம்பரவரி ஜாப்ஸ் நாங்க கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னு பெருமை பேசுறாரு. ஆனா எங்களுக்கு அந்த மாதிரி நாகரிகம்லாம் தெரியாதுப்பா. எங்க தமிழ்நாட்டு முதலமைச்சர் 6000 கோடி கிட்டத்தட்ட 10 டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸ். இந்த 10 டிஃபரெண்ட் ஸ்கீம்ஸுமே பிள்ளைகளோட கல்விக்காகவும் அவர்களுடைய எதிர்காலத்தை உறுதி செய்வதற்கான ஸ்கீம்ஸ். அதுக்காக 6000 கோடி செலவு பண்றோம். இதனால பயன்பெற போறது 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள். இதுதான்ப்பா எங்களுக்கு தெரிஞ்ச நாகரிகம். அந்த குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக நாங்க கஷ்டப்பட்டு கட்டின வரியில எங்களுக்கு நியாயமா வந்து சேர வேண்டிய பணத்தை தான் இங்க நாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். நேத்து ஒரு வீடியோ ஷார்ட்ஸ்ல போட்டிருப்பேன், இங்க மறுபடியும் போட சொல்றேன் பாருங்க. இவர்களுடைய நாகரிகத்தோட லட்சணம் என்ன தெரியுமா? மத்திய பிரதேஷ்ல ஒரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையில நோயாளி படுத்துட்டு இருக்கிறாரு. அவர் பக்கத்துல ஒரு 20-30 எலி சுத்துக்கிட்டு இருக்கு. இதுதான் இவர்களுடைய சுகாதாரத்துறையுடைய லட்சணம். இதுல இன்னும் அச்சப்பட வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? அங்க இருக்கக்கூடிய நியோனேட்டல் கேர் வார்டு, பிறந்த குழந்தைகளை வைக்கக்கூடிய வார்டுல இப்படி எலி சுத்திட்டு இருக்கு. குழந்தைங்களை கடிச்சா அந்த குழந்தைங்களோட உயிருக்கு ஆபத்து. ஆனா அதை பத்தியெல்லாம் இந்த நாகரிகமான கூட்டம் கவலைப்படாது. நேத்து மத்திய பிரதேஷ்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தன் திபு 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 திபுன்னு ஐசியூல இருந்து வெளியில வந்து பிரஸ் மீட் பண்ணி பொதுமக்களை மீட் பண்ணி சத்தம் போடுறான். கேட்டா, ஒரு வாரமா என் ஐசியூல கையிலையும் காலையும் கட்டி படுக்க வச்சிருந்தாங்க. எனக்கு கோமான்னு போய் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்றோம்னு போய் சொல்லி வெளியில இருந்த என் உறவினர் கிட்ட காசை புடுங்கிட்டு இருந்தாங்க. எப்படியோ இவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு நான் வெளியில வரேன் அப்படின்ட்டு ஒரு கையில அந்த பாட்டிலையும் தூக்கிட்டு இன்னொரு கையில அப்படியே போட்டு அந்த ஐவி லைனோட வெளியில வர்றாரு. இதுதான் இவங்களுடைய நாகரிகம். அன்பார்ச்சுனேட்லி உங்களை மாதிரி இந்த உயர்தர நாகரிகம்லாம் எங்களுக்கு தெரியாது சாமி. அப்புறம் இன்னொரு வார்த்தை சொன்னீங்களே, அன்டெமோக்ராட்டிக், ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு. எது சார் ஜனநாயகத்துக்கு எதிரானது? எங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பணத்தை பட்ஜெட்ல ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணி பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண ஒரு விஷயத்த, பினான்ஸ் கமிஷன் அப்ரூவ் பண்ண ஒரு விஷயத்த எங்களுக்கு தராம நாங்க சொல்றத நடைமுறைப்படுத்தினாதான் கொடுப்போம் அப்படின்ட்டு இப்ப புதுசா ஒரு கிளாஸ கொண்டு வந்து நுழைச்சு எங்களுக்கு நியாயமா வர வேண்டியதை எங்களுக்கு தராம வஞ்சிக்கிறீங்களே, அது அன்டெமோக்ராட்டிக்கா? இல்ல எங்களுக்கு நியாயமா வர வேண்டிய பணத்தை எப்ப கொடுப்பீங்க அப்படின்னு நாகரிகமா பார்லிமெண்ட்ல கேக்குறாங்களே எங்க திமுக எம்பிக்கள், அது அன்டெமோக்ராட்டிக்கா? இப்ப நிலைமை எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த காசி தமிழ் சங்கமத்துல தர்மேந்திர பிரதான் ஏதோ ஒரு கோவத்துல ஒரு வேகத்துல ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. அதோட இந்த சங்கிகள் அதை கடந்து போயிருந்தா பரவாயில்ல. ஆனால் வழக்கம் போல் இங்க இருக்கக்கூடிய அண்ணாமலை, தமிழிசை போன்ற அரைவேக்காடுகள் இத ஊதி ஊதி பெருசாக்குனதுல இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் இவங்க போட்ட வலையில இப்ப இவங்களே வசமா மாட்டிக்கிட்டாங்க. ஒரு பக்கம் தன் அறிக்கைகள் மூலமா சங்கிகளை தினம் தினம் சங்கிலியே மிதிச்சுட்டு இருக்கிறாரு நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர். இன்னொரு பக்கம் தமிழ்நாடு ரைஸ் பண்ணக்கூடிய இந்த நியாயமான பிரச்சனைகள், இந்த கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், இல்ல தொகுதி மறுசீரமைப்பா இருக்கட்டும், இது இன்னைக்கு நாடு பூரா எதிரொலிச்சுட்டு இருக்கு. இந்த எல் முருகன் போன்ற தற்குறிகள் கும்மிடி புண்ணை தாண்டனா உங்களுக்கு என்ன தெரியும், கும்மிடி புண்டையை தாண்டனா உங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கீங்களே. இன்னைக்கு கும்மிடி பூண்டி இல்ல, இந்தியா பூரா இன்னைக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலினை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. நார்த் இந்தியன்ஸ் இன்னைக்கு பதிவு போட ஆரம்பிச்சுட்டாங்க, ஐயோ இப்படிப்பட்ட முதல்வர் எங்களுக்கு கிடைக்காம போயிட்டாங்களே. மற்ற மாநிலங்களை சேர்ந்த தலைவர்கள் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களை பின்பற்ற தொடங்கிட்டாங்க. இன்னைக்கு பல வட மாநிலங்கள்ல இருந்து கும்மிடி பொடியை தாண்டி இங்க தான் சார் வராங்க. தொழில் தேடி இங்க வராங்க, வருமானம் தேடி இங்க வராங்க, வாழ்வாதாரம் தேடி இங்க வராங்க, வளர்ச்சியை தேடி இங்க வராங்க. நீங்க வேணா ஒண்ணு பண்ணுங்க, வட மாநிலங்கள்ல இருந்து இங்க வரவங்களுக்கு அங்க மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தி 3வது மொழியா தமிழை வேணா கத்து கொடுத்து அனுப்புங்க. பாவம் அவங்களுக்கும் இங்க வந்து வேலை செய்யறதுக்கு கொஞ்சம் சௌரியமா இருக்கும். நான் சொன்ன மாதிரி
இன்னைக்கு இவங்க விரிச்ச வலையில இவங்களே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ நிதிய கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னது தமிழக மக்கள் கிட்ட இவங்களுக்கு எதிராக ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இதை எப்படி எல்லாமோ சமாளிக்கணும், இதை எப்படி எல்லாமோ சமாதானப்படுத்தணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. அதற்குதான் இந்த கையெழுத்து இயக்கம் அப்படிங்கிற டிராமா. ஆனா அதுலயும் இவங்களுடைய இரட்டை நிலைப்பாடு வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. இப்போ நிதியை தரோம் அப்படின்னு முன் வந்து இவங்க நிதிய கொடுத்தா இவங்க தோல்வியை ஒத்துக்கிற மாதிரி ஆயிடும். சமீபத்துல ஒரு நாளிதழ்ல ஒரு செய்தி படிச்சேன். அந்த ஸ்கிரீன்ஷாட் போட சொல்றேன் பாருங்க. ஏன்னா நம்ம ஏதோ கற்பனையில சொல்றதா நினைச்சுக்க கூடாது. இந்த பாஜகவை சேர்ந்த தமிழ்நாட்டு பாஜகவை சேர்ந்த சங்கிகள் எல்லாம் சேர்ந்து அமித்ஷா கிட்ட போய் முறையிட்டு இருக்கிறாங்க. நிலைமை கைய மீறி போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? எப்படியாவது தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இந்த நிதிய நீங்க நேரடியா சமக்கிரக சிக்ஷா அபியானுக்கு கொடுத்தீங்கன்னா அது திமுகவுக்கு வெற்றி ஆயிடும். ஆனா நேரடியாக இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுத்துருங்க. ஒண்ணு மாணவர்களுக்கு கேஷா கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க, நிதி உதவி மாதிரி கொடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா லேப்டாப் வாங்கி கொடுக்குற மாதிரி கொடுத்துருங்க. இதெல்லாம் 10 வருஷம் முன்னாலேயே நாங்க பார்த்துட்டோம் இந்த லேப்டாப் எல்லாம். இன்னைக்கு என்னவோ புதுசா இந்த சங்கிங்க ஐடியா கொடுக்குற மாதிரி இதை வந்து அமித்ஷா கிட்ட போய் சொல்லியிருக்கான். அமித்ஷாவும் இதை பரிசீலனை பண்ணி பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாராம். ஆனாலப்பட்ட மோடியையே மூத்திர சந்திர ஓட விட்ட கூட்டையா தமிழ்நாடு. எங்க கிட்டேயேவா இன்னைக்கு எல்லா இடத்துலயும் திமுகவும் கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்களும் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க நிதியை கொடுக்கலன்னா அதை பத்தி நாங்க கவலைப்பட போறது கிடையாது. முதல்வர் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, 5000 கோடி இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் எங்க கொள்கைகளை நாங்க அடமானம் வைக்க மாட்டோம் அப்படிங்கறத முதல்லயே சொல்லிட்டாரு. இந்த 2000 கோடியை திரட்டுவது ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லையா தமிழ்நாட்டுக்கு? சுதந்திர போராட்ட காலகட்டத்திலிருந்து பல்வேறு காலகட்டத்துல பல்வேறு போர்கள் நடக்கும் பொழுது அதிகமான கான்ட்ரிபியூஷன் தமிழ்நாட்டுல இருந்து தான் போயிருக்கு. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டு மக்கள் நம்ம பிள்ளைகளோட கல்விக்காக கான்ட்ரிபியூட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டா மாட்டேன்னா சொல்ல போறாங்க. இன்னைக்கு நீங்க பேசுறீங்கல்ல, நாகரிகமற்றவர்கள், ஜனநாயக தன்மையற்றவர்கள்னு, இதுக்கெல்லாம் ஜனநாயக ரீதியாகவே பதில் கொடுக்க எங்களுக்கு தெரியும். ஆளுநருக்கு எதிராக எப்படி கோர்ட்டுக்கு போனோமோ அந்த மாதிரி தர்மேந்திர பிரதானுக்கு எதிராக கோர்ட்டுக்கு போறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஏன் பயப்படுறீங்க? 2 நாள் முன்னால ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆச்சு தெரியும்ல. பாஜகவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் சுப்ரீம் கோர்ட்ல PIL போட்டிருக்காரு, மும்மொழி கொள்கையை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. உடனே பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர் ஒருத்தர் கருநாகராஜன் நினைக்கிறேன், அந்த வழக்கறிஞருக்கு போன் பண்ணி இந்த ஆளு பேசுறாரு, ஏன் போய் PIL போட்ட? வழக்குல அவங்களுக்கு சாதகமா தீர்ப்பு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு அசிங்கமா போயிரும்ல, அதுக்கப்புறம் நம்ம அரசியல் பண்ண முடியாதுல்ல, முதல்ல அந்த கேஸ வாபஸ் வாங்கு அப்படின்னு பேசுறாரு. இதுதான் இவங்களுடைய வீராப்பு. வெளியில மட்டும்தான் 56 இன்ச்சு, உள்ளுக்குள்ள அப்படியே பயந்து நடுங்குவாங்க. பில்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க, ஆனா பேஸ்மெண்ட் ரொம்ப வீக். இந்த நிதியை எப்படி அரசியல் ரீதியாக அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு ஜனநாயக ரீதியாக வாங்கணும் அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசுக்கு நல்லாவே தெரியும். அதை நடைமுறைப்படுத்தியும் காட்டுவாங்க. என்னைக்கு இருந்தாலும் தமிழ்நாடு மக்கள் கிட்ட தானே ஓட்டு வாங்குறதுக்கு வருவீங்க. அப்போ இருக்கு உங்களுக்கு பதிலடி.